இன்னைக்கு நம்பிக்கையாக ஒரு ஃப்ளைட்டில் ஏறலாம் அப்படின்னா இண்டிகோ இஸ் த நம்பர் 1 ஃப்ளைட் கேரியர். ஏர்போர்ட் வந்து அதிக கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுமே இண்டிகோ தான். இரவு சேவைகள் அதிகமாக பண்ணுறது இண்டிகோ தான். அதனால தான் இந்த பிரச்சனைகள் இரவு நேரங்களில் 2 லேண்டிங் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டத்திட்டங்கள் குறிப்பான விஷயங்கள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா இதுதான். மற்ற நிறுவனம்லாம் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவில் தான் வந்து விமானங்களை சேவைகளை செய்கிறாங்க. பைலட்டுக்கு வந்து ஒரு விதமான கட்டுப்பாடுகளை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட் FDTLன்னு. அவங்களுக்கு கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அந்த டைம் லிமிட் இருந்தது. அந்த 2 ஆண்டுகள்லையுமே அவங்க அரைவேல் டைம்லேருந்து டிபார்ச்சர் டைம்லேருந்து சரியான நேரத்துக்கு எடுக்கணும், சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து இண்டிகோ மூலமாக எங்களுக்கு நிறைய மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சேவையை திருப்பி தொடரணும் தான் விரும்புவாங்க. இது வந்து பிராண்ட் இமேஜ். வணக்கம், நான் ரொட்டேரியன் கபிலன் வி பெரியசாமி. ரெட் ஸ்டார் ஹாலிடேஸ்லேருந்து கடந்த 2009ஆம் வருஷத்துலேருந்து கோயம்புத்தூர் டு மதுரையில் நாங்கள் இந்த ஏர் டிக்கெட் மற்றும் உள்நாடு வெளிநாடு சுற்றுலா நிறுவனத்தை நடத்தி வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பரவலாக பேசப்படக்கூடிய இண்டிகோ விமானத்தினுடைய சேவை பழுது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இண்டிகோவில் வந்து ஏன் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி இண்டிகோ விமான சேவை தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 விமான சேவையாக நடந்துகிட்ருக்கு. மோர் தென் 2000க்கு மேற்பட்ட விமான சேவைகளை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக வந்து இண்டிகோ நிறுவனத்தினுடைய பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோம்னா, விமானம் வந்து நம்ம இண்டிகோ விமானம் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் அதிகமாக வந்து பயணிகளை ஏற்றி செல்லும். அது பெரிய வசதி இருக்குது. நம்ம பயணிகளுக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை சுற்றுலா பயணிகளுக்கும் சரி, இல்லை மாணவர்களுக்கும் சரி, இது ரொம்ப பயனுள்ளதாக அமைந்ததாக இருந்தது. அந்த சேவை நிறுவனத்தினுடைய முக்கியமான அம்சமே பார்த்திங்கன்னா, குறைந்த செலவில் நீங்கள் பல்வேறு இந்தியாவில் மற்றும் வெளிநாடுகளுக்கு பல்வேறு விமான நிலையங்களுக்கு நம்ம சென்றடைவதற்கான வாய்ப்புகளை வந்து இந்திய நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்தியாவில் அது நம்பர் 1 விமான சேவையாக நடந்துட்டு இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா பயணிகள் வந்து ரொம்பவுமே அதிகமாக அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஏன் இந்த பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இண்டிகோ மட்டும் இல்லை, மற்ற சேவையிலையுமே பார்த்திங்கன்னா ஃப்ளைட் பைலட்டுக்கு வந்து ஒரு விதமான கட்டுப்பாடுகளை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஃப்ளைட் பைலட்டுக்கு வந்து அவங்களுடைய அசோசியேஷன்லேருந்து கவர்மெண்ட்ட 2-3 வருடங்களாகவே பல்வேறு சட்டத்திட்டங்களை வந்து வகுக்கணும்னு சொல்லி டிமாண்டை வச்சுருந்தாங்க. அதை வந்து டிஜிசிஏ என்ன பண்ணாங்கன்னா, கடந்த 2022லேருந்து ஒரு சட்டத்திட்டங்களை புதுசாக வகுத்தாங்க. எப்படி அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி, இப்போ அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ ஒரு பைலட் ட்ராவல் பண்ணுறாருன்னா, பைலட் வந்து விமானத்தை இயக்குறாருன்னா என்ன மாதிரி வசதிகள் அந்த பைலட்டுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் வகுத்து ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட் கொண்டு வச்சாங்க. FDTLன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நிறைய அம்சங்களை கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமான அம்சம் வந்து இந்த ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட் FDTLன்னு. அது வந்து என்ன அதில் முக்கியமான அம்சம்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு பைலட் வந்து 48 மணி நேரம் கண்டிப்பாக வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் 2 லேண்டிங் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டத்திட்டங்கள் குறிப்பான விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா இதுதான். இதில் என்னென்ன இண்டிகோ வந்து எதில் இங்கே வந்து ஏன் இதை இண்டிகோ வந்து சரியான முறையில் கையாளலையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லை, இண்டிகோ வந்து கையாளுனாங்க. அவங்களுக்கு கால அவகாசம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அந்த டைம் லிமிட் இருந்தது. அந்த 2 ஆண்டுகள்லையுமே அவங்க முக்கியமான பல ஏன்னா ஒரு பெரிய நிறுவனம், மற்ற ஏர்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு இண்டிகோ வந்து கம்பேரிட்டிவ்லி 1/3 ரொம்ப சிறு நிறுவனங்கள். இப்போ ஏர் இண்டியா இன்றைக்கி தான் வந்து புதுதான ஒரு நிறுவனங்களை எடுத்திருக்காங்களே ஒழிய, மற்ற நிறுவனம்லாம் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவில் தான் வந்து விமானங்களை சேவைகளை செய்கிறாங்க. இதில் குறிப்பாக இண்டிகோ வந்து நைட்டில் வந்து அதிகமான சேவைகளை வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து அவங்களுடைய பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகம், விமான சேவைகளும் அதிகம். அந்த வச்சு பார்க்கும்போது இந்த சட்டத்திட்டத்தில் குறிப்பாக இரவில் 2 லேண்டிங் தான் ஒரு பைலட்டுக்கு இருக்கணும் அப்படிங்கும்போது இதில் வந்து கடுமையாக வந்து இண்டிகோ பாதிக்கப்படுது. 3வது 48 மணி நேரம் ஒரு பைலட்டுக்கு ஒரு வாரத்தில் வந்து ரெஸ்ட்டு தேவைங்கும் போது அதுலேயும் வந்து குறிப்பாக, ஏன்னா இன்றைக்கி மோர் தேன் 2000க்கு மேற்பட்ட விமான சேவைகளை வந்து இண்டிகோ நிறுவனம் பண்ணிகிட்ருக்காங்க.
மற்ற திட்டங்கள் எல்லாம் அவங்க எளிமையாக இதில் கையாண்ட முடியும். பட் இதனால் அவங்களுக்கு இதை வந்து சரி பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு கால அவகாசம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. அதனால் அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலம் அவகாசத்துக்குள்ள நிறைய பைலட்டுகளை வந்து ஹையரிங் பண்ணுறதுக்கான டைம் வந்து அவங்களுக்கு பத்தலை. இது மட்டும் இல்லாமல் இண்டிகோவில் வந்து இன்னொரு முக்கியமான திட்டம் பார்த்தீங்கன்னா, மற்ற விமான சேவை நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பகல் நேரங்களில் தான் வந்து அதிகமான சேவைகள் பண்ணுறாங்க. இரவில் வந்து அதிகமாக சேவைகள் பண்ணாதனால அவங்களுக்கு எளிதாக அவங்க அட்டவணைகளை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இண்டிகோவில் இரவு சேவை அதிகமாக இருந்ததுனால அவங்கள வந்து பயண திட்டங்களை அதிகமாக மாற்றிக்க முடியல. அதனால தான் நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து இன்றைக்கி கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய பயனாளிகளும் நம்ம விமான சேவையை பயன்படுத்துகிற எல்லா மக்களும் சரி, தொழில் அதிபர்களும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு பெரிய இடர்பாடாக இருக்குது. இதை எப்படி அவங்க சரி பண்ணுறாங்கன்னா, இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 நாட்களாகவே வந்து இதை ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அரசாங்கத்திட்ட சில கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. எங்களுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் சஃபிஷியண்டாக பத்தலை, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசாங்கமும் பொதுமக்களினுடைய சௌகரியங்களை கருதி இதை வந்து கொஞ்சம் நேற்று 5ஆம் தேதி 6ஆம் தேதி டிஜிசியை வந்து அந்த டைம் லிமிட்டுங்கிற அந்த ஒரு சட்டத்திட்டத்தை மட்டும் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலையும் சரி அந்த அறிக்கையிலையும் வந்திருக்கு. இதன் மூலமாக வந்து இண்டிகோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிலீஃப் வந்து பைலட்டுங்களுக்கு நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவங்க அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் இண்டிகோ சேவை பார்த்தீங்கன்னா கடந்த 3 நாட்களாக வந்து முதல்ல 500 விமான சேவை தடைபட்டிருந்தது. இப்போ அதை 500, 700, 1500 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 நெருங்கிட்டாங்க. ஃப்ளைட்டு வந்து எல்லா இடத்துலையும் பயணிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இன்றைக்கி ஆஸ் ஆன் டே டுடே இன்றைக்கி மார்னிங்கோடைய ரிப்போர்ட் பிரகாரம் 1900 வரைக்குமே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. அவுட் ஆஃப் 2300 மேலே இருக்கிற ஃப்ளைட்டில் இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. மேபி அனதர் 3 or 4 டேஸில் வந்து முழு சேவையுமே அவங்க பழைய மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க வாங்கியிருக்கிற கெடுவுக்குள்ளே அந்த அரசாங்கத்தினுடைய பைலட்டினுடைய பிரச்சனைகளையுமே ஓரளவுக்கு அவங்க சால்வ் பண்ணிடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நம்புகிறோம். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு ட்ராவல் ஏஜெண்ட்டாக வந்து இண்டிகோ நம்பி தான் ஒரு 70-75% ட்ராவல் ஏஜென்ட் வந்து இண்டிகோனுடைய சேவைகளை முழுமையாக பயன்படுத்தி தான் இன்றைக்கி பலவிதமான பொருளாதாரங்களும் மற்றும் நம்மளுடைய பயணிகளுடைய தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றிட்டுருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. அந்த டைம் இப்போ வெளிநாடுகள் வந்து சுற்றுலா பண்ணோன்னா எங்களுக்கு அங்கே அரைவல் டைம்லேருந்து டிபார்ச்சர் டைம்லேருந்து சரியான நேரத்துக்கு எடுக்கணும், சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து இண்டிகோ மூலமாக எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக இருந்தது. இப்போ அதை வந்து எங்களுக்கு திருப்பி தொடரணும் அப்படின்றது தான் எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதை தான் நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு சின்ன இடர்பாடு எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. இன்றைக்குமே வந்து நாங்கள் எல்லா சேவைகளையுமே எங்கள் இந்தியாவுக்கு சார்பாக நாங்கள் வந்து எங்களுடைய பயணிகள்கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுத்துக்கங்க, இதை வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்றதான் ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வி ஆர் இன் டச் வித் இண்டிகோ சேல்ஸ் டீம் ஃபார் எந்த அளவுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குன்னு. உண்மையிலேயே அவங்க யாருமே வந்து அவாய்ட் பண்ணுறதில்ல. எல்லாத்துக்கும் துரிதமான சேவைகளில் ஃபாஸ்ட்டாக செயல்படுத்தி தான் இருக்காங்க. இது வந்து சொல்லணுன்னா இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயம். அதை வந்து அவங்க சரியான முறையில் கையாள்வாங்கன்னு நான் நம்புகிறோம். குறைந்த காலக்கெடுவில் அவங்களால வந்து முடியலைங்கிறது ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயந்தான். பட் இருந்தாலும் நம்ம அதை அவங்களுடைய சேவைகளை வந்து சிறப்பான சேவைகளை மனசில் வச்சு பார்க்கும்போது இதை நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போதும் அவங்க இன்னும் மேலே மேலே இப்போ புதிதான கனெக்டிவிட்டியை தொடங்கி புதிதான விமான சேவைகளை வந்து புது புது டெஸ்டினேஷனுக்கு வந்து அவங்க நிறைய ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து புக்கெட்டுக்கெலாம் வந்து டைரக்ட் சேவை, பேங்காக் சேவை இதெல்லாம் முதல்ல கிடையாது. இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கடந்த 6 மாத காலங்களாக புது புது சேவைகளை புது புது டெஸ்டினேஷன் அறிமுகப்படுத்தி மக்களை வந்து அதிகமான பயணிகளை வந்து டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய மகத்தான சேவையை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை இன்னும் நாங்கள் சிறப்பிக்கும் விதமாக வந்து ஆஸ் அ ட்ராவல் ஏஜெண்ட்டாக வந்து அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்ணுறோம். இன்னும் சிறப்பாக பண்ணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த குறைந்த காலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு இடர்பாடுகள் வந்து மக்களுக்கு பெரிய துன்பத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ரீசெண்டாக சேனல் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு கல்யாண மாப்பிள்ளை பொண்ணே கூட அவங்களால வந்து டெஸ்டினேஷன் சேர முடியல, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சரியான ரீச் ஆக முடியல. இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி ஓனர்ஸ் ஆன் டைமுக்கு மீட்டிங் வர முடியல. இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் ஒரு
குறைந்த காலக்கெடுவில் இந்த மாதிரி ஆல்டர்னேட் சொல்யூஷன் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்க ஆல்டர்னேட்டாக பண்ண முடியலைங்கிறதா உண்மை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு பைலட் டெஸ்டினேஷன் வந்து அவங்களால எடுக்க முடியாது. உடனே ஹையர் பண்ணுறதும் குறித்த கால கஷ்டம் தான். பட் இருந்தாலும் வந்து இண்டிகோ வந்து இந்த ஒரு 4-5 நாள்லேயே வந்து சிறப்பாக செயல்பட்டு அதை வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற போது உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான சேவையை அவங்க பண்ணுவாங்க. அவங்க இன்னும் மேலும் பண்ணுறதுக்கு ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்ட்டாகவும் பொதுமக்கள் சார்பிலும் இந்த சமயத்தில் நான் ஒரு வேண்டுதலை வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த சேவை நிறுவனத்தை குறை கூறாமல் மேலும் இந்த சிரமத்துக்கு நீங்கள் தயவு கூர்ந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் அதை திருப்பியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, அதான் சரியான கேள்வி. மற்ற விமான நிறுவனங்கள் ஏர் இண்டியாவாக இருக்கட்டும், ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும், ஆகாஷ் விமானங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிகோவை கம்பேர் பண்ணும்போது நான் முதலே சொன்னேன், இண்டிகோவை கம்பேர் பண்ணும்போது குறைந்த அளவில் தான் அவங்க சேவை பண்ணுறாங்க. விமானங்கள் வந்து குறைந்த அளவு தான் இருக்குது, குறைந்த சேவை பண்ணுறாங்க. இதிலும் குறிப்பாக அவங்கள இரவில் வந்து அவங்களுடைய சேவை ரொம்ப குறைவு. இந்த சட்டத்திட்டங்களில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து 2 லேண்டிங் தான் ஒரு பைலட்டுக்கு அலவுடு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ஷெட்யூல் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இண்டிகோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சென்னை டு கோயம்புத்தூரோ, சென்னை டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சார்ட்டில் போனாலே ஃபுல்லாக இண்டிகோ தான் காமிக்கும். எல்லாம் நைட்டில் 10 o'clock மேலே அவங்களுடைய சேவை லாஸ்ட் ஃப்ளைட்டு அவங்களுக்கு தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய சேவையாக இருந்தது. ஏன்னா நைட்டில் ஒரு வேலையை முடிச்சு போயிட்டு வரான்னா ஒரு 9 மணிக்கு ஏர்போர்ட் வந்தால் போதும், 10 மணிக்கு அவன் ஊர் வந்துடுவான். அந்த மாதிரிலாம் ஒரு சேவையை வந்து டைமில் வந்து மக்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கட்டும், ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ளைட் கனெக்டிவிட்டி அதை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அதனால் மற்ற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நைட் சேவை வந்து கம்பேர் டு இண்டிகோ வந்து ரொம்ப குறைவு. அதனால் வந்து அவங்க எளிதாக வந்து அதை ஈஸியாக வந்து அந்த ரூல்ஸை வந்து அடாப்ட் பண்ண முடிஞ்சுது. அதை அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. மற்ற சேவை விமான நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஆஸ் பர் த டிஜிசிஆர் நாம்ஸை வந்து மோரலஸ் அடாப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஆகலை. பட் இந்தியாவில் என்னென்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் இந்தியாவில் நம்பர் 1 விமான சேவை நிறுவனம் வந்து இண்டிகோ தான். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அதிகமான சேவை டெஸ்டினேஷன் ஃப்ளைட்டு ஏர்போர்ட் வந்து அதிக கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுமே இண்டிகோ தான். இரவு சேவையில் அதிகமாக பண்ணுறது இண்டிகோ தான். அதனால தான் இந்த பிரச்சனையில் அவங்க ரொம்பவுமே பாதிக்கப்பட்டாங்க. மத்திய அரசு பார்த்தீங்கன்னா புதுசாக டேரிஃப் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ இது பெரிய ஒரு பாதிப்பாக ஆமாம், மத்திய அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த டைம் லிமிட்டில் வந்து நீங்கள் அதிகமாக ஃபேர் ஏற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா 65,000 1,00,000 மாதிரி ஷார்ட் டைம் அது பிகாஸ் ஆஸ் பர் த சாஃப்ட்வேர் அது அப்லோட் ஆகுது. பட் ஆனால் இந்த ஒரு புதிய சட்டத்திட்டம் வந்து நிறுவனத்துக்கு ஒரு இழப்பீடாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து இந்த சேவை வந்து ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஏன்னா பயப்படாமல் அவங்க வந்து அந்த சேவையை தொடருவாங்க. அவங்க அந்த இழப்பீட குறிப்பிட்ட காலக்கெடுவில் அதிக சேவை பண்ணும்போது அதை வந்து கண்டிப்பாக ஈட்டுருவாங்க. மக்கள் சப்போர்ட் மூலமாகவே திருப்பி அதை எடுத்துக்கணும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு குறைந்த டைமில் ஏற்படக்கூடிய இழப்பீடு தான். அதை வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த குறைந்த காலக்கெடுவில் அதை சரி பண்ண முடியாதனால ஏற்படக்கூடிய இழப்பு வந்து நம்ம சரி செஞ்சுப்பாங்க. பட் திருப்பியும் அதே தான் மக்களுடைய பயணிகளுடைய சப்போர்ட் மூலமாக ஐ திங்க் ஒரு டைம் லிமிட்டில் தே கேன் ஏர்ன் த மணி பேக். இல்லை, இது வந்து ரெப்புடேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா இது வந்து டெக்னிக்கல் எரர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் அவங்க சேவை வந்து இன்னைக்கு எல்லாத்தினுடைய மக்களுக்குமே ரொம்ப தேவை. அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ டெஸ்டினேஷன் வந்து யாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் வந்து 3 விஷயம் இண்டிகோவில் பார்க்கணும். ஒன்று வந்து குறைந்த டிக்கெட் காசு, வந்து அதாவது சரிசமமான டிக்கெட் ஃபேரில் எல்லா டெஸ்டினேஷனும் மற்றவங்கலாம் கவர் பண்ண முடியாத சின்ன ஏர்போர்ட் கூட அவங்க வந்து கவர் பண்ண டெஸ்டினேஷன். 3வது டைமில் நீங்கள் இண்டிகோ வந்து டைம் ஃபெயிலியரே 90% இருக்காது. இன்னைக்கு நம்பிக்கையாக ஒரு ஃப்ளைட்டில் ஏறலாம் அப்படின்னா இண்டிகோ இஸ் த நம்பர் 1 ஃப்ளைட் கேரியர். அந்த சேவை வந்து இந்த மாதிரியான மக்கள் சரியாக புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சிறந்த அந்த டைம் கேப்பில் தான் இந்த எரர் நடந்திருக்குது. அதை மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சேவையை திருப்பி தொடரணும்னு தான் விரும்புவாங்க. இது வந்து பிராண்ட் இமேஜ் பாதிக்காது. என்னை பொறுத்தளவுக்கு இது ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஏற்படுற இடர்பாடு இது குறைந்த காலக்கெடுவு தான் இருந்ததுனால அவங்க பண்ண முடியலன்றதை
இன்றைக்கி எல்லா மீடியாவுமே கரெக்டாக தான் சரியாக தான் போகிறாங்க, யாரும் மிஸ்கைட் பண்ணுறதில்ல. அதனால் மக்களும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து திருப்பி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் நம்புகிறோம். நாங்களும் ஆஸ் அ ட்ராவல் ஏஜென்ட் வி ஆல்சோ சப்போர்ட் தம் பிகாஸ் வி நீட் தேர் சர்வீஸ். இந்த மாதிரியான ஒரு சேவை தான் எங்களுக்கு தேவைன்றது எல்லாத்துக்கும் புரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த மாதிரியான நாம்ஸ் கொண்டு வந்தீங்க? என்ன இதை இண்டிகோ ஏன் எதனால இதை பின்பற்றலையா? என்ன பின்பற்ற தவறிடுச்சு? மத்திய அரசாங்கம் வந்து எல்லா விமான நிறுவனங்களுடைய பைலட்டுகளும் ஒரு அசோசியேஷன்லேருந்து ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அவங்களுக்கு மெயினாக இந்த எஃப்டிடிஎல்னுடைய ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட் அது அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒவ்வொரு பைலட்டுக்கும் ஒரு வாரத்துக்கு மினிமம் குறைந்த அளவில் 48 மணி நேரமாக ரெஸ்ட் வேணும். அதே மாதிரி நைட்டு வந்து 2 லேண்டிங் தான் பண்ணுங்கிறது தான் அது அடிப்படையான ஒரு மீதி நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணிடுறாங்க. இதுதான் இந்த சேவையை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து மத்திய அரசு இன்னும் சிறப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து அவங்களுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணுற மாதிரியான சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப பயனுள்ள விஷயந்தான். பட் அதில் ஏன் இண்டிகோ ஏன் வந்து இதில் பிரச்சனை ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளைட்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் பைலட்ஸ் அதிகம். அதை கவர் அப் பண்ணுற டைம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி நைட் ஃப்ளைட்ஸ் இவங்களுக்கு தான் அதிகம். அதனால் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் இவங்களும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த காலக்கெடுவுக்குள்ளே அவ்வளோ பைலட்ஸை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அவங்க அது கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. ஐ திங்க் கவர்மெண்ட் ஆல்சோ இப்போ டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க அதை சால்வ் பண்ணிடுவாங்க. குறுகிய இடைவெளியில் நிறைய பேரை பணியமர்த்துவது சாத்தியம். அதுதான் அந்த குறுகிய இடைவெளியில் பணியமர்த்த முடியாத காலக்கெடுவுனால தான் இந்த ஸ்லாகு. இப்போ வந்து அவங்க இன்னொரு டைம் லிமிட்டுக்குள்ளே அவங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி முழுமையாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு பண்ணால் கூட மீதி அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் இண்டிகோ வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க, நம்ம இந்த மாதம் மத்தியத்துக்குள்ளே, அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ளே டெம்பரரியாக நாங்கள் அந்த ரெக்டிஃபை பண்ணிவிடுவோம். பட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸு உங்கள் ஸ்டிப்புலேட்டட் டைம் அவங்க கொடுத்துருக்க நாம்ஸ் டைமுக்குள்ளே நம்ம பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீஃபண்டே கூட ஆல்மோஸ்ட் ஒரு 650 crores வந்து இன்றைக்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆஸ் பர் த கவர்மெண்ட் வித்தவுட் எனி ஹேசல் ஃப்ரீயாக அவங்க இடையில ஒரு 1 or 2 days அவங்களுக்கு பயண சேவை இடர்பாடு இருந்தது. பட் இப்போ அதை ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. பட் தே வில் பி டூயிங் இட்.